ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. சிவராக சோல் பியூரிட்டி, வராகி ஆத்மஞான தூய்மைப்படத்தின் மூலமாக மகாவராகி டிவியின் மூலம் பக்தியுடன் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். சந்திர கிரகணம். சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலே பூமி அமைகின்ற அந்த தன்மை கேது கிரகஸ்தம்பம் என்று சொல்வார்கள். சந்திர கிரகணம் இங்கே வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி, மாசி 19ஆம் தேதி இந்த விஸ்வாவச வருஷத்தில் நடைபெறுகின்ற சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் பூர நட்சத்திரத்தில் அமைவதாக சொல்லப்படுகின்றன. சந்திரன் பூர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்ற காலம் மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு அன்றைக்கு தோஷம் உள்ளதாக சொல்லப்படுகின்றன. இந்த நட்சத்திரக்காரர்கள் மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு சாந்தி செய்து கொள்வது சிறப்பு என்று சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுகின்றன. இந்த கிரகணம் என்பது இந்தியாவில் இந்த முறை தெரியும் என்று சொல்லப்படுகின்றன. நான் ஸ்ரீனிவாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் சேலத்தில் வருகின்ற அந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த கிரகணத்தை பற்றிய அந்த நேரத்தை சொல்கின்றேன். சந்திர கிரகணம் ஆரம்பிக்கின்ற நேரத்திற்கு முன்பாகவும் ஆரம்பிக்கின்ற நேரம், அதே மாதிரி விடுகின்ற நேரம், இந்த அடிப்படையில் தான் கிரகணத்தை அறுதிட்டு கொடுவார்கள். அப்படி ஆரம்பிக்கின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட கிரகணம் என்னும்போது கிரகணம் பீடிப்பதற்கு முன்பாக சாஸ்திர ரீதியாக கிட்டத்தட்ட 3:16க்கே கிரகணம் ஆரம்பிப்பதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. முழு கிரகணம் ஆரம்பம் சரியாக 4:33 அடிப்படையில் அமைகின்றது. மத்தியமும் 5 மணி அளவிலே அமைகின்றது. அடுத்ததாக முழு கிரகண ஆரம்பம் 5:33 அடிப்படையில் ஆரம்பித்து கிரகணம் முடிகின்ற நேரம் சற்றேறக்கூடிய 6:47 நிமிடங்களும் முடிவடைகின்றது. இந்தியாவில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சந்திரன் உதயமாகின்ற அந்த நேரத்தில் தான் நம்மளால் அந்த கிரகணத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சேலத்திலே 6:26க்கும், சென்னையிலே 6:17க்கும், மதுரையிலே 6:27க்கும், கோவையிலே 6:31க்கும், திருச்சூரிலே 6:35க்கும், மும்பையில் 6:45க்கும், அகமதாபாத்திலே 6:44க்கும், டெல்லியிலே 6:22க்கும், கல்கத்தாவிலே 6:39 மணி அளவில் இந்த கிரகணத்தை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கிரகணம் இந்த பூர நட்சத்திரத்திலே கேது கிரகஸ்த அந்த முழு சந்திரனமாக இந்தியாவில் தெரிவதன் காரணமாக இந்தியாவிலே மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராட நட்சத்திரங்களுக்கு அந்த கிரகண ரீதியாக தோஷங்கள் அமைவதாக சொல்லப்படுகின்றது. எப்படி அமையும் அப்படின்னா, கிரகணங்கள் என்பது கிரணங்கள் தான். அந்த அந்த சந்திரனுடைய அந்த கிரணங்கள் நம்ம மேலே படுறது, சூரியனுடைய கிரணங்கள் நம்ம மேலே படுறது சுடுதல் தெரியுது போல் சந்திரனுடைய கிரணங்களும் படும். அதே போல் தான் அத்தனை கோள்களுடைய அதிர்வலைகளும் நம் உடலில் படும். சூரியனை மட்டும் நம்மளால் உணர முடியும் அந்த வெப்பத்தின் காரணமாக. அதனால்தான் கோள்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு என்று சொல்லப்படுகின்றன. அந்தந்த கோள்கள் உள்ளே வருகின்றது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் அதற்கேற்ற மாதிரி அவர்களுடைய மனநிலை மாறுபடுவதற்கு காரணம் என்று சொன்னால் அந்த அதிர்வலைகள் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, 7 சனீஸ்வர பகவான் வரப்போகிறதுன்னு சொன்னாலோ, வாக்கில் சனீஸ்வரர் 2ல் சனி வரப்போகிறது, லக்னத்தில் சனீஸ்வரர் வரப்போகிறது அப்படின்றவங்கன்னா பார்த்திங்கன்னா திடீர்னு கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பிப்பாங்க. நாயே, சனினேன்ற வார்த்தைகள் வருவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு சட்டுன்னு கோவப்பட ஆரம்பிப்பாங்க, எரிஞ்சு விழ ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தேவையில்லாத சூதாட்டங்கள், குடிபோதை போன்ற பழக்கங்களுக்கு, தீய நண்பர்கள், தீய பெண்களோட சாவாசம், முறையற்ற நட்பு, முறையற்ற உறவு முறை, இதெல்லாம் அவங்களையும் அறியாமல் அதில் ஈடுபடும். ஏனென்று சொன்னால் அந்த கோள்களிலிருந்து வருகின்ற அந்த அதிர்வலைகள் அவர்களுடைய உடலிலே ஏற்படுத்துகின்ற மாறுபாடு. இது எல்லாருக்குமே அமைஞ்சிருமா அப்படின்னு கிடையாது. ஜனன ஜாதகத்திலையும் அவர்கள் கோள்களுடைய நிலை நல்லா இருக்கும்போது இந்த இது அமையும் போது கொஞ்சம் மாறுபாடு வரும்.
அதே போல் முறையான நெறியான வாழ்க்கைகள் பக்தியுடன் வாழும்போது இந்த அமைப்பு மாறுபடும். அதனால்தான் சின்ன வயசு சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல தெய்வ சிந்தனைகள் வளர்க்க வேண்டும். நல்ல அறத்துடன் வளர்க்க வேண்டும், வாழ வேண்டும்ன்றது காரணமே, இந்த நேரத்தில் அந்த அதிர்வலைகள் நம்ம மனரீதியே பாதிக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் காலகட்டம், அமாவாசை பௌர்ணமி காலகட்டத்திலன்னா, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவர்கள், சாதாரணமாகவே சில பேர் பார்த்தீங்கன்னா, கோவக்காரங்கன்னா அன்றைக்கு ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வாகனம் ஓட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி காலங்கள், இந்த சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகணம் வருகின்ற காலத்தில நீங்க வாகனத்தில ஓட்டுபவர்கள் தண்ணியே எறியாம ரொம்ப ரேஷ் டிரைவிங்கா இருக்கும். சர சருன்னு இருப்பாங்க. சின்ன சின்ன சந்துக்குள்ள கூட ரொம்ப வேகமா போவாங்க. ஒருத்தர் மட்டும் இல்ல, நெறைய பேர்கிட்ட அந்த மாறுபாட நம்மனால காண முடியும். இதற்கு காரணம் என்னன்னா, மனநிலையில் மாறுபாடு. 70% நீர் இருக்கு, 30% நிலம் இருக்குன்னும்போது, 70% நீரானது பூமியிலே கடல் அலைகளை எப்படி கொந்தளிக்கும் போது, அந்த பூமியின் அதிர்வலைகள் மாறுபடுகின்றதோ, அதே மாரி நம்ம உடலிலும் 70% நீரோட்டம் இருக்கு. 30% தான் திட அமைப்பு இருக்கு. அந்த மாரி நம்மளுடைய மூளையிலும் அதே மாரி நீரோட்டம் இருக்கு. அதால தான் இந்த அமைப்பானது அமாவாசை, பௌர்ணமி காலங்கள், சூரிய கிரகணங்கள், சந்திர கிரகண காலகட்டத்திலே மனநிலையில மாறுபாடு ஏற்படுகின்ற தன்மையை பார்க்க முடியும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பைத்தியங்களா இருப்பாங்கல்ல வீட்லயே, அவங்களலாம் அன்னைக்கு கண்டிப்பா கட்டி போட்டுருப்பாங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குணசீலத்தில சில பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலனா கூட அன்னைக்குலாம் ரொம்ப கேர் எடுப்பாங்க. ஏனென்று சொன்னால், அந்த சந்திரன்றது மனதிற்கு காரணங்கள். அமாவாசை, பௌர்ணமி காலகட்டத்தில் மனநிலையில மாறுபடும் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட தன்மை இருக்கு. அதே மாரி தான் அந்த தோஷங்களும் நமக்கு ஆக்கிரமிக்கும். அதனால தான் இந்த முறை பூர நட்சத்திரத்தில் இருப்பதன் காரணமாக பூர நட்சத்திரம், மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அந்த அதிர்வலைகளில் மாறுதல் தெரிவதன் காரணமாக அவர்களுக்கு அன்றைக்கு தோஷமுள்ள நட்சத்திரங்களாக சொல்லப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. உடலுக்குள்ள திட உணவுகள் இருக்கும் பொழுதோ, அதற்கேற்ற மாரி அதிர்வலைகள்ல மாற்றம் வரும். ஆனால் முழுக்க முழுக்க ஏகாதசி விரதம் இருப்பது போல, அன்றைக்கு உணவு அருந்தாமல் இருப்பது சிறப்பு. அதுவும் குறிப்பாக 3 மணி என்று சொன்னால், 1 மணிக்குள்ளேயே அவங்க போஜனத்தை சாப்பிட்டு முடித்திடணும். 12 மணிக்கே சாப்பாடு முடிச்சிட்டோம்னு சொன்னா, உடலில் இருக்கின்ற அந்த தன்மையானது அமிலத்தன்மை மாறுபாடு ஏற்படும். அதன் காரணமாக தான் பெரியோர்கள் சொல்றாங்க. பெரும்பாலுமே கிரகண நேரத்திலே வெறும் வயிற்றில குடலிலேயும் வயிற்றிலும் உணவு இல்லாமல் இருப்பது சிறந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே மாரி தான் ஏன் தாய்மார்கள் பிரெக்னன்சி அ கொ பிரசவ காலத்தில இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைகள் என்ன பண்ணும், அந்த நீரில தான் சுற்றிக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில அதுங்களுக்கு நீரோட்டத்தின்லயும் வேகங்கள் காட்டும். அந்த குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால கிரகண நேரத்தில வெளியில வராதுன்னு சொல்ற காரணம் அதுதான். வயிற்றுக்குள்ளேயும் அந்த தண்ணீரில் சுற்றி இருக்கும் குழந்தைகளுக்கு அந்த அதிர்வலைகள் நீரோட்டத்தில மாறுபாடு தெரியும் என்று சொல்லப்படுகின்றது. அன்றைக்கு பெரியோர்கள் சொன்னதை இன்னைக்கு ஸ்கேனிங் மூலமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோடைய அமைப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால கிரகண நேரத்தில சொல்வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிரகண நேரத்தில இந்த தீமை மட்டும் தான் அதிர்வலைகள் கிடையாது. அதேபோல கிரகண நேரத்தில நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரங்கள் உச்சாடனம் செய்யணுமோ, அந்த மந்திரங்களுக்குடைய வலிமை 1000 மடங்கு உகந்ததாக சொல்லப்படுவார்கள். அதனால தான் கிரகண நேரத்திலே அந்த சித்தர்களும், மகான்களும் மிகுந்த ஆழ்நிலை தியானத்தில இருப்பாங்க. அதேபோல கோயில்ல இருக்க பண்டிதர்கள், பூசாரிகள் இருக்காங்கல்ல, அந்த பிராமணர்கள்னா அன்னைக்கு அவர்கள் காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதிகமாக உருவேற்றிக் கொள்வார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்றைக்கு ஒரு முறை சொன்னால், அது 10 மடங்கு, 1000 மடங்குக்கான அதீத தன்மை இருக்கும். அதனால அந்த கிரகண நேரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அந்த கிரகண 5:30 அளவு தான் உச்சத்தை தொடுகின்றது. ஆரம்பிக்க இருந்தாலும், அந்த 3 மணிக்கு ஒரு முறை குடிப்பார்கள். அதுக்கப்புறம் மத்தியம காலத்தில் ஒரு 4:30 மணிக்கு அந்த மாரி பிடிக்கின்ற நேரத்தில 5:30 மணிக்கு குளிப்பார்கள். அதேபோல 6:47க்கு கிரகணம் விடுகின்றது என்று சொன்னால், 3 முறை குளிப்பார்கள். குளித்துவிட்டு அவர்கள் அந்த மந்திரங்களை உச்சாடனங்கள் ஜபிப்பார்கள். பெரும்பாலும் அந்த மாரி ஜபிக்கின்றவர்கள் கடல் அருகிலே சென்று அல்லது திருக்கோயில், திருக்குளங்களுக்கு அருகிலே அல்லது துவஜஸ்தம்பம் இருக்குல்ல, அல்லது தலவிருட்சத்துக்கிட்ட
இங்கே உட்கார்ந்து அந்த மந்திரங்களை ஜெபிக்கின்ற போது அதீத சக்தி இருக்கும். அதேபோல இந்த பரணி, பூரம், இந்த பூராடம், மகம், உத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த மந்திரங்கள் அதற்கான ஜெபிப்பதும் ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு காளி உபாசகரா இருக்கீங்க, அல்லது வராகி அம்மா உபாசகரா இருக்கீங்க, கால பைரவர பூஜை பண்றவங்களாக இருக்கீங்க. சில குருக்கள், சில சித்தர்கள்ல வந்து நீங்க ஓம் அகத்தீசாய நமகன்னு அகத்தீர வழங்குறீங்களா? குங்கணவரா? கோரக்கரா? இந்த மாரி சில சித்தர்கள் வழிபாடுகள், காவல் தெய்வங்கள் வழிபாடு இருக்குன்னு சொன்னா, அதற்கான மந்திரங்களை நீங்க அன்றைக்கு குளித்துவிட்டு, அதை நீங்கள் கண்ண மூடிக்கொண்டு நீங்க ஜபித்தா ரொம்ப விசேஷம். வீட்டில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தர்பை புல்லுல பாய் இருக்கும். அந்த தர்பை புல் பாயில வந்து இந்த கிரகண நேரத்தில வந்து உட்காந்து மந்திரம் ஜபித்தால் ரொம்ப விசேஷம். இந்த கிரகண நேரத்தில பார்த்தீர்கள் அப்படி சொன்னா, உணவருந்துகின்ற அந்த பதார்த்தங்கள்ல கூட நீர்நிலைகள் குடிக்கின்ற நீர் அந்த காலத்துல பானையில தண்ணி வச்சிருப்பாங்கல்ல, சாப்பாட்டு உணவு எல்லாத்துலயுமே இந்த தர்பைகள வந்து போட்டு வைப்பாங்க. வீட்டுலனா அந்த தர்ப புல்ல கட்டி வைப்பாங்க. குழந்தைங்களோட தொட்டில், அதேபோல பெண்கள் வயிற்றில இதெல்லாம் வந்து தர்பை புல்லை கட்டி வைக்கின்ற காலகட்டத்திலே, அந்த தர்பை புல்லுகள் வானத்திலிருந்து வருகின்ற கிரகண நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த அதீத எதிர்மறை ஆற்றலை தடுக்கின்ற குணம் இந்த தர்பை புல்லுக்கு. இதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் ஆராய்ச்சியில நிரூபணமாக இருக்கு. அதனால கிரகண நேரத்தில வாசல்ல அதேபோல பூஜை செய்கின்ற விக்கிரகங்கள், திரு விக்கிரகங்களுக்கிடையே, கோயில்ல கருவறையில, அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க ஹோமங்கள் செய்யும்போது எந்த ஹோமங்கள் சுபம், அசுபம் எதுவா இருந்தாலும் அந்த மோதிர விரல்ல தர்பைய வந்து கட்டி விடுவாங்க. எதுக்குன்னா, அந்த மந்திரங்களை ஆக்கர்ஷண சக்தியும் அந்த தர்பைக்கு அதிகம். அதேபோல எதிர்மறை ஆற்றலை அதை அ தள்ளி விடுகின்ற சக்தியும் இந்த தர்பை புல்லுக்கு ரொம்ப அதீத சக்தி இருக்கு. இதெல்லாம் முன்னோர்கள் உணர்ந்திருந்த காரணத்தினால தான் இந்த மாரி நேரத்திலே இந்தந்த புல்லை வந்து பயன்படுத்துகிறார்கள். அதனால கிரகண நேரத்தில தர்பை புல்ல பாயில நீங்க வந்து அமர்ந்து நீங்க வந்து பூஜை வந்து மந்திரங்கள் அந்த நேரத்தில வந்து பூஜைகளோ, அபிஷேகங்களோ, ஆராதனைகள் செய்யக்கூடாது. ஏன்னா தோஷம் அந்த நேரம். அதனால விக்கிரகங்களையோ, பூஜைகளோ, திருவுருவ படத்தை தொடக்கூடாது. கோயில்கள் கூட மூடியிருப்பாங்க. ஆனா துவஜஸ்தம்பம், தலவிருஷம் பிரச்சனை கிடையாது. கருவறைகள் எல்லாம் மூடியிருப்பாங்க. வீட்டிலயும் சரி, அந்த நேரத்திலே என்ன செய்யலாம் என்று சொன்னால், இந்த தர்பை பாயிலை உட்கார்ந்து கொண்டு ஜபிப்பதற்கு ஒரு மிக சிறந்த உச்சாடனமா இருக்கும். இப்ப நான் உட்கார்ந்த இடத்துலேருந்து சில பேருக்கு வயிற்று வலி வருது. சில பேருக்கு வந்து நோயுற்றவர்கள் தொடர்பு கொள்றாங்க என்கிட்ட. அம்மா போட்டவங்க என்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. சில பேருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன தொடர்பு கொள்வாங்க. அப்ப நான் வேண்டின உடனே அவங்களுக்கு நடக்கிறது அப்படின்னா, எனக்கு அந்த கிரகணம் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். ஏன்னா, அன்ற நேரத்தில நான் எந்தெந்த மந்திரங்கள் சொல்லி ஜபிக்கிறேனோ, அந்த ஜபிக்கின்ற நேரத்தில எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அது தீருகின்றதோ, கடல் கடந்து இருந்தா கூட அவங்களுக்கு நான் இங்க ஜபித்தேன் அப்படின்னா, அவங்களுக்கு தீருகின்றது அப்படின்னா, அந்த பிரச்சனை அவர்கள் விட்டு விலகுகின்றது என்று சொன்னால், அந்த மந்திரங்களை எல்லாம் நான் அன்றைக்கு கிரகண நேரத்திலே நான் உச்சாடனம் செய்யும்போது எனக்கு அதீத சக்திகள் கிடைக்கும். அதனால உபாசகர்கள், பண்டிதர்கள், ஞானிகள், சித்தர்கள், மகான்களுக்கெல்லாம் வந்து பலருக்கு வழிகாட்டுகின்ற அந்த தன்மை உடையவர்களுக்கு குருமார்களுக்கெல்லாம் அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வலிமை பொருந்திய நாளாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இது மாரி வராகி அம்மா, அம்பாள் உபாசகர்கள் இருக்காங்க. ஏன்னா பௌர்ணமி பெண் சக்தியுடைய ஆதிக்கம். அதனால அம்பாள் உபாசகர்கள் இருக்கவங்களுக்கு, அப்புறம் சந்திரமௌலீஸ்வரர் பரமாச்சாரியர்னா சந்திரமௌலீஸ்வரர் உபாசனை. சந்திரமௌலீஸ்வரர் உபாசனை, திருவோண விரதம் இருக்கவங்க, சத்யநாராயண பூஜை பண்றவங்க, இந்த மாரி அந்த பௌர்ணமியோட சங்கட விநாயகருடைய அமைப்பு, இந்த மாரி பூஜை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, அந்த உபாசகர்களுக்கெல்லாம் இந்த கிரகணம், சந்திர கிரகணம் அதீத சக்தி உடையதாக இருக்கும். நன்றாக குளித்து விட்டு தர்பை புல்லை அமர்ந்து திரு விக்கிரகங்களை உருவப்படுத்தியும் தொடாம, அந்த சாதாரண ஆசனம் இருந்தா கூட போதும். பத்மாசனம் போலாம். அவர்களுக்கு மந்திரத்துக்கு உண்டான ஆசனங்கள் இருக்கும். அதையும் போடலாம். அல்லது சுகாசனமாக உட்கார்ந்து கொண்டு கூட கண்ணை மூடிக்கொண்டு அந்த மந்திரங்களை ஜபிக்கும்போது அதீத சக்தி. அது மட்டும் இல்லாம அவர்கள் தனக்கென்று ஒரு ருத்திரங்கள்
அ அ அ இப்போ ருத்ராட்சம் போடுகிறாங்க, தாமிரமணி மாலை போடுறாங்க. இந்த மாரி மரகதமணி மாலை, பச்சைமணி மாலை, அந்த மாரி நவமணி மாலைகள்னா, முத்து மாலைகள்லாம் போட்டு ஜபிக்கின்ற தன்மை உடையவரா இருக்காங்க. அப்படின்னு சொன்னா, அந்த ஜபமாலைகளுக்கும் அன்றைக்கு கையில வைத்துக்கொண்டு, அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யும்போது, அந்த ஜபமாலைக்கு அதீத சக்தி ஏறும். நீங்க வந்து சோட்டா நிக்கிற அம்மன் படத்தெல்லாம் சில பார்த்துருப்பீங்க. அந்த தீய சக்தி விலகுகின்ற நேரத்துல தன் இருக்கிற ஜெபமாலை எடுத்து அந்த தீய சக்திக்கு மேல போடும்போது, அது ஓடிவிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த மாலைக்கு அவ்வளோ அதீத சக்தி இருக்கும் கையில. அ பாதிரியார்கள்லாம் ஜெபமணி மாலை கையில வச்சிருக்க காரணம் என்னன்னா, சைத்தானுங்க அவர்கிட்ட வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மணியில வந்து அந்த தெய்வ சக்தி இருக்கும். இந்த மாரி நீங்க ஜபிக்கின்றவர்கள், உங்களோட ஜெபமாலைய அடுத்தவங்களுக்கு ஜபிச்சு குடுக்குற தன்மையுடைய குருமார்கள், உபாசகரா இருக்கவங்கல்லாம், அன்றைக்கு அந்த ஜெபமாலைகளை ஜபித்தீர்கள் என்று சொன்னால், அதற்கு அதீத சக்தி கிடைக்கும். இதோடைய சிறப்பும் உண்டு. தெய்வ சக்தியினுடைய அதிர்வலைகளும், மந்திரங்களுக்கு அதீத அதிர்வலைகள் இருக்கின்ற நாள் என்று சொன்னால், இந்த கிரகண நேரம் ரொம்ப சிறப்பு பொருந்திய ஒரு அமைப்பாக சொல்லப்படுகின்றன. இந்த நேரத்தில வெறும் வயிற்றில இருப்பதும் உசிதம். அதேபோல இந்த கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் கோயில் திறந்தார் என்று சொன்னால், அந்த கோயிலுக்கு உடனே சென்று வழிபாடு செய்தல் ரொம்ப உசிதம். குறிப்பாக மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராட நட்சத்திரங்க சேர்ந்தவர்கள் கிரகணம் முடிந்தவுடன் கண்டிப்பாக கோயில் அன்னைக்கு திறந்திருப்பாங்க. ஏன்னா 6:47க்கு கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கோயிலை திறந்து அந்த அபிஷேகத்தை செய்து கோயிலெல்லாம் சுத்தி பண்ணி அம்பாளுக்கு ஆரத்தி காட்டிட்டு தான் அவங்க வந்து கோயில மூடணும். இதுதான் ஐதீகம். சில பேர் 6:47ன்னா 3 மணிக்கு மூடிட்டு அடுத்த நாள் காலையில கூட சில பேர் இருப்பாங்க. உங்க அருகில் கோயில் திறந்திருந்தா 6:47க்கு அப்புறம் மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராட நட்சத்திரங்கள் குறிப்பாக மற்றவர்களும் குளித்துவிட்டு அருகிலுடைய கோயிலில் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக பெருமாள் கோயிலில் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது, அதேபோல அவர்கள் நட்சத்திரத்துக்கு உரிய அந்த அதீத ஸ்தலங்களுக்கு சென்று செய்வது, குறிப்பாக தாயார் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, அதேபோல அம்பிகை வழிபாடு, புவனேஸ்வரி, அது போன்ற தெய்வங்கள் திரிபுர சுந்தரி, அதாவது மங்களாம்பிகை, அந்த துர்க்கை அம்மன், நாகாத்தம்மன், கருமாரியம்மன், சமயபுர அம்மன், இதுபோல பெண் தெய்வங்கள் அதீத சக்தி உடைய தெய்வங்களுக்கு அன்றைக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இந்த காலகட்டங்கள் நமக்கு தெய்வத்தினுடைய அதிர்வலைகளும் அதிகமாக ஆக்கர்ஷணம் செய்கின்ற ஒரு தன்மை. தீய அதிர்வலைகளை தடுத்து அதீதமான தெய்வ சக்தியும் பெறுகின்ற ஒரு நல்ல நாள் தான் இந்த கிரகணம். உங்களுக்கு யாருக்காவது எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கு, கெட்ட சக்தி, கந்திஷ்யோட ஆற்றல் அதிகமா இருக்கு அப்படின்னா, அந்த நேரத்தில கிரகணம் ஆரம்பித்ததற்கு முன்பாக குளித்துவிட்டு, ஜெபித்துட்டு, திருப்பியும் கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா 6:47க்கும் இதே போல நீங்க மந்திரம் உச்சாடனம் முடித்துட்டு, பூஜை செய்துவிட்டு, பூஜை அறையும், வீடையும் சுத்தம் செய்துவிட்டு, நீங்க இதே மாரி தூப, தீப நெய்வேத்தியத்தோட வீட்டையும் ஆ நீங்கள் வந்து பூஜை செய்துவிட்டு கோயிலுக்கு சென்று வழிபடுதல் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகின்றன. இந்த கிரகணம் என்பது தெய்வ சக்தி ஆற்றலையும் கொடுக்கும், தீய சக்தியை எதிர்மறை ஆற்றலையும் விளக்கக்கூடிய நல்ல நாள் தான் கிரகணம் என்பது. தவற விடாதீர்கள். ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க, சந்திர தோஷம் இருக்கவங்க, மாதுர் தோஷம்ன்றது தாய் வழி தோஷங்கள் இருக்கிறவங்க, காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கும் இந்த தோஷம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். தோஷ மந்திரங்களை சொல்வதற்குரிய நல்ல நாள். சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி வருகின்றது. இறை சக்தியினுடைய அதீத ஆற்றலை பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிபாடுக்குரிய நாளாக கிரகணம் அமைவது என்றால் மிகையில்லை. மீண்டும் இணைவோம். பக்தியுடன் வலம் வருவதற்கு மகாவரகி டிவியில் இணைந்திருங்கள். உங்களுடன் பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன்.